அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மிகவும் சுவை தரக்கூடிய வெங்காய வகைகளிலே மிகவும் மருத்துவ குணமுடையதும் ஆண்களுடைய ஆண்மைக்கு வலிமை தரக்கூடியதுமாக இருக்கக்கூடியதுதான் இந்த சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தை எவ்வாறு நாம் பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள், அதை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சின்ன வெங்காயம் எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சின்ன வெங்காயத்தை பழைய சாதத்துக்கு கடித்து சாப்பிட்டாலும் சரி, அல்லது சின்ன வெங்காயத்தை வச்சு சாம்பார் செய்து சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப சுவையாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். இதற்கு சாம்பார் வெங்காயம் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. இந்த சின்ன வெங்காயம் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நன்மைகள் என்ன? பொதுவாக இந்த வெங்காயத்தில் கூடிய காரத்தன்மைக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலைல் புர்பைல் டைசல்ஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணெய். இந்த எண்ணெய் தான் சின்ன வெங்காயம் கட் பண்ணும்போது நம் கண் எரிவதற்கும் அதில் இருக்கக்கூடிய காரத்தன்மைக்கும் முக்கிய காரணம். இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம நேரடியாக சாப்பிட்டா தான் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக நாம் அப்படியே பெற முடியும். இந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிடுவதன் மூலம் நம்மளுடைய இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பிளவனாய்டுகள், தியோ சல்பிடேட்டுகள், இவை உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்க உதவுகிறது மற்றும் இரத்தத்தை சீராக வைத்திருக்க இது உதவுகிறது. இதன் காரணமாக மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற ஆபத்துக்கள் பல மடங்கு குறைக்கிறது. மேலும் இந்த சின்ன வெங்காயமானது நம் உடலுக்கு தீங்கு தரக்கூடிய கெட்ட கொழுப்பான LDLஐ குறைப்பதோடு அதனுடைய அளவையும் தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு நன்மை தரக்கூடிய சின்ன வெங்காயம் இரத்த நாளங்களில் இரத்தம் உறைவு ஏற்படாமல் தடுக்கிறது. இதனால் நெஞ்சுவலி ஏற்படுவதை குறைக்கும். மேலும் இரத்த நாளங்களில் இரத்தம் சீராக பாய்வதற்கு இது உறுதுணையாக இருக்குது. இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம நேரடியாக பச்சையாக சாப்பிடுவதன் மூலம் இரத்தம் உறைவதை இது கட்டுப்படுத்துகிறது. இதனால் இருதய நோய் உள்ளவர்களுக்கு சின்ன வெங்காயம் மிக சிறந்த ஒரு உணவாக மருத்துவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சின்ன வெங்காயத்தை நீங்கள் சமையலில் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை நேரடியாகவே நீங்கள் அதிகமாக சாப்பிட்டாலும் சரி, இருதயம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை அணுகாது. இரண்டாவது நன்மையாக இந்த சின்ன வெங்காயத்தில் 25.3 மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்குது. 100 கிராம் சின்ன வெங்காயத்தில் இந்த அளவுக்கு கால்சியம் சத்து இருக்கும்போது இதை நீங்கள் நேரடியாகவோ அல்லது சமையல் வழியாகவோ நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நம் உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து இதில் அதிகமாக இருப்பதால் நம்முடைய எலும்புகளுக்கு உறுதியையும் நம் மூட்டுகளுக்கு வலிமையும் தருகிறது. வயதான பிறகு ஏற்படக்கூடிய மூட்டு வலி, கைகால் வலி, இதெல்லாம் சின்ன வெங்காயத்தை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மூட்டு பிரச்சனை, கைகால் பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, கைகால் வலி பிரச்சனை எதுவுமே ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது நன்மையாக சின்ன வெங்காயத்தில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது. மேலும் சின்ன வெங்காயத்தில் வைட்டமின் சியும் நல்ல லெவல் உள்ளது. இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய தொற்று நோய்களான சளி, ஜுரம், இரும்பல், ஜலதோஷம் இது போல் பிரச்சனைகள் வராமல் நம்மளை காக்கக்கூடிய வல்லமை இந்த சின்ன வெங்காயத்திற்கு உண்டு. நான்காவது நன்மையாக சுவாசப்பாதையை சீராக வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் இந்த சின்ன வெங்காயத்திற்கு உண்டு. பொதுவாகவே இந்த சின்ன வெங்காயம் ஒவ்வாமை எதிர்ப்பு பண்பு நிறைந்ததாக காணப்படுது. இந்த சின்ன வெங்காயத்தை நாம் சாப்பிடுவதன் மூலம் மூச்சுக்குழாயின் தசைகள் ஒரு லகுவாக மாற்றி ஆஸ்துமா நோய் உள்ளவர்களுக்கு எளிதாக சுவாசிக்கக்கூடிய ஒரு தன்மையை இது உருவாக்குகிறது. இதனால தான் மூச்சுக்குழாயில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏதாவது அலர்ஜி இருந்தாலும் சரி, அந்த அலர்ஜியை எதிர்த்து போராடக்கூடிய சத்துக்கள் இந்த சின்ன வெங்காயத்தில் அதிகமாக இருக்குது. அடுத்த ஒரு சிறந்த நன்மையாக கண்ணுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய செலினியம் வைட்டமின் ஈயின் உற்பத்திக்கு உறுதுணையாக இருக்குது. இதனால் கண் பிரச்சனையை தடுத்து இயற்கையாகவே கண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இந்த சின்ன வெங்காயம் செயல்படுது. கண்ணில் ஒரு சிலருக்கெல்லாம் அலர்ஜி ஏற்படும், கண் வலி, கண் சிவப்பாக மாறும், கண் ஒளியை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும், தண்ணீர் வரும். இதுபோல் கண் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே சின்ன வெங்காயத்தை நீங்கள் நேரடியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பல்வலியை குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மருந்து சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்லப்படுது. சின்ன வெங்காயத்தை ஒரு துண்டு எடுத்து பல்வலி இருக்கக்கூடிய பல்லில் வச்சோம் அப்படின்னா
பல்வலி முற்றிலுமாக குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இரவு தூங்குவதற்கு முன்பு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீண்ட நேரம் அந்த வெங்காயம் நம்ம பல்லிலே இருக்கும். இதனால் சொத்தை பல் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த சின்ன வெங்காயம் வைப்பதன் மூலம் சொத்தைப்பல் முற்றிலுமாக குணமாகும். அந்த சொத்தைப்பல் உள் இருக்கக்கூடிய புழுகள் கூட நல்ல முறையில் வெளியேறும். மேலும் பற்களில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவின் தாக்குதலையும் பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய வல்லமையும் இந்த சின்ன வெங்காயத்தில் நிறைந்திருக்கு. அதனால் நம் பற்களையும் ஈர்களையும் வலிமையாக வைத்திருக்கவும் ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் இந்த சின்ன வெங்காயம் பேருதவியாக இருக்குது. அடுத்த நன்மையாக பொதுவாகவே வெங்காயம் சாப்பிட்டா வெங்காயம் ஸ்மெல் வரும், இது ஒரு துர்நாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கவும் பாக்டீரியா போன்ற தொற்றுகளாக ஏற்படக்கூடிய வேற ஒரு கெட்ட துர்நாற்றம் நீக்குவதற்கும் சின்ன வெங்காயம் பேருதவியாக இருக்குது. அப்படி வெங்காயம் சாப்பிட்டு வெங்காய சுமல் வருது அப்படின்னா அடுத்து நீங்கள் உடனே புதினா இலையை மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சுமலும் முற்றிலுமாக நீங்கிவிடும். வெங்காயம் பொதுவாகவே வாயை எந்தவித கிருமிகள் தொற்று இல்லாமல் சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு உணவாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சின்ன வெங்காயம் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து திருமணமான ஆண்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த உணவாக இருக்குது. காரணம், சின்ன வெங்காயத்தில் ஆண்மையின் விரைப்புத்தன்மைக்குரிய ஒரு நல்ல சத்து இருப்பதாக சொல்லப்படுது. உடலுறவுக்கு மிக முக்கியமான ஹார்மோனாக டெஸ்டோஸ்டான் அப்படின்னு ஒரு ஹார்மோனை சொல்லுவாங்க. இது ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லப்படும். இந்த ஹார்மோனுடைய உற்பத்தி நல்ல நிலையில் இருந்தால்தான் உடலுறவு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமே ஏற்படும். இந்த ஹார்மோனை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த சின்ன வெங்காயத்திடம் அதிகமாக இருக்குது. சின்ன வெங்காயத்தை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய விரைப்புத்தன்மை அதிக நேரம் இருக்கும். மேலும் டெஸ்டோஸ்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய உற்பத்தியும் அதிகரிக்கும். அதனால் ஆண்கள் சின்ன வெங்காயத்தை நேரடியாகவோ அல்லது சமையல் மூலமாகவோ அதிகமாக எடுத்துக்கணும். அது மிகவும் நல்லது. அடுத்த நன்மையாக முகத்தை பொலிவாகவும் நல்ல பளபளப்பாக வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் சின்ன வெங்காயத்தில் இருக்குது. இந்த சின்ன வெங்காயத்தில் வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் கே போன்ற சத்துக்கள் நிரம்பி இருக்குது. மேலும் இவை அனைத்தும் பார்த்திங்கன்னா சருமத்துக்கு ஆரோக்கியத்தையும் பொலிவையும் தருகிறது. சருமத்தில் இருக்கக்கூடிய கருப்பு நிறமிகளை வெள்ளையாக மாற்றக்கூடிய ஆற்றலும் இந்த சின்ன வெங்காயத்துக்கு உண்டு. மேலும் இந்த சின்ன வெங்காயத்தை ஃபேஸ் பேக்கில் போட்டு நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா முகப்பரு, கீறல், காயம் இது போன்ற முகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை சரியாக்கும். பொதுவாகவே சின்ன வெங்காயத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலுக்கு குளிர்ச்சியும் முகத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை தக்க வைத்து கொள்ள ஆற்றலும் முகம் பொலிவாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். அடுத்த நன்மையாக சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அயன் சத்து நம் இரத்தத்தில் எளிதாக கலக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இரத்தத்தில் புதிய சிவப்பணுக்களை வேகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் சின்ன வெங்காயத்திடம் இருக்குது. நீங்கள் தினமும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இரத்த சோகை மிக விரைவில் குணமாகும். உங்கள் இரத்தத்தில் சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை WBC அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப அதிகரிக்கும். மேலும் தொடர்ந்து தினமும் நம்ம சின்ன வெங்காயத்தை சாப்பிட்றோம் அப்படின்னா முகப்பொரு நீங்கும், முழங்கால் வலி சரியாகும், தலைவலி நீங்கும், பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த சின்ன வெங்காயமானது ஆயுர்வேதிக்கில் முடிக்கு தேவையான மருந்து தயாரிக்கும் போது இந்த சின்ன வெங்காயத்தோட சாரை சேர்க்குறாங்க. இதில் இருக்கக்கூடிய காரத்தன்மையும் இதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் தலையில் இருக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் பேன்களை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. மேலும் முடி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பெண்களுக்கு மாதவிடாய் நின்ற பிறகு அதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை தடுப்பதற்கு நேரடியாக சின்ன வெங்காயம் சாப்பிடுவதன் மூலம் நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாதவிடாய் நின்றுச்சுன்னா அதனால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பெண்களுக்கு மருத்துவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த பிரச்சனைகளை சரியாக்குவதற்கும் அதை எதிர்கொள்வதற்கும் சின்ன வெங்காயம் மிக சிறந்த உணவாக சொல்லப்படுது. இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் போலவே பெல்லாரி வெங்காயத்திலும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நாம் அன்றாட உணவில் சேர்க்கக்கூடிய வெங்காயம் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களும் நன்மைகளும் ஏராளம். இதை நாம் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் உயிரை கொள்ளக்கூடிய மாரடைப்பில் இருந்து விடுபடலாம், நம் ஆண்மையும் அதிகரிக்க முடியும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.